இன்று பால் நிறுவனங்கள் இருக்கின்றன. இதே தமிழகத்துல ஹெரிடேஜ்னு இருக்கு, ஹட்சன் ஆக்ரோன்னு இருக்கு, கெவின்ஸ்ன்னு இருக்கு, அரசினுடைய ஆவின்னு இருக்கு. இப்போ பால் கொள்முதல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இதே இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான். ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை, 1 லிட்டர் பாலுக்கு நாங்க இவ்வளவு கொடுத்து வாங்கிக்கிறோம். ஆனா அந்த விவசாயி யாரும் நிர்பந்தப்படுத்துறது இல்ல. அவன் வேணும்னா அரசாங்கத்துல வந்து வித்துட்டு போலாம் அந்த பால், இல்ல வேணும்னா தனியார்ட்ட வேணா வித்துட்டு போலாம். ஏன் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இல்லையா? அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தீர்க்கமான காரண காரியம் திமுகவிடம் கிடையாது. தான் வியர்வை சிந்தி தன் நிலத்தில் உழுத விளை பொருள்களை அவனுக்கு விற்கக்கூடிய உரிமை, அவனுக்கு தோதுப்பட்ட விலையில் விற்கக்கூடிய உரிமையை பெற்று தருகின்ற ஒரு சட்டமாக இது இருக்கிறது. இந்த சட்டம் தமிழ்நாட்டிலும் நடைமுறையாக இருக்கிறது. இது அவன் நான் சொல்ற மார்க்கெட்ல தான் போய் அவன் விற்கணும், அங்க இருக்கிற விலையில் தான் நிர்ணயம் பண்ணி தான் அவன் விற்கணும் அப்படின்னா, இதே மார்க்கெட்டுக்கு தக்காளி எடுத்துட்டு போய் ஹரியானாலையும் பஞ்சாப்லயும் நான் மார்க்கெட்டுக்கு விற்கலான்னு எடுத்துட்டு வந்தேன், இங்க 2 ரூபா சொல்றான் கிலோ, இதை வச்சு நான் என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமான்னு கண்ணீர் விட்டு அழுத காட்சி போன மாசம் நம்ம பாத்துருக்கோம். அங்க மண்டியில அவங்க டிசைட் பண்றத ரேட், ஹோல்சேல் மெர்ச்சன்ட்ஸ் டிசைட் பண்றத ரேட் நீங்க தான் வச்சிருக்கீங்களா? ஏன் போன மாசம் ஆளுதான் சார் சத்யன் சார், நீங்க தான் 15 மாசம் ஆச்சு சட்டம் இயற்றி, ஏன் போன மாசம் ஆளுறான்? ஏங்க தெரியாம பேசுறீங்க? இந்த சட்டம் நார்த் இந்தியால இருக்குங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தான் விக்கணும். தமிழ்நாட்டுல ரெகுலேட்டட் மார்க்கெட்ல விக்கணும்ங்கற சட்டமே கிடையாதுங்க. இல்ல அவர் வந்து பேசுங்க தயவு செஞ்சு. அவர் அழுதான்னு சொன்னது ஹரியானால, நான் சொன்னது அழுதான்னு சொன்னது ஹரியானால. தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. இந்த சட்டம் இங்க கிடையாது. விவசாயி விளை பொருட்களை அவனுக்கு தேவைப்பட்ட இடத்துல வித்துக்கலாம், சுகமா வாழலாம்னு சொல்லி சட்டத்தை இயற்றி நடைமுறையில இருக்கு. விவசாயி சந்தோஷமா இருக்கான். அப்ப இந்த குரல் விலையை ஒடுக்கணும்னா இப்ப இவங்களோட என்னவா இருக்கணும்? விவசாயி என்னைக்குமே அடிமையா தான் இருக்கணும், என்னைக்குமே நிமிர்ந்துடக்கூடாது, அவனோட விளை பொருளுக்கு அவனுக்கு விலை கிடைச்சிடக்கூடாது, ஆதார விலை கூட கிடைச்சிடக்கூடாது. அவன் என்னைக்குமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தற்கொலை தற்கொலை தற்கொலைங்கிற ஒன்னே தான் தலையில வச்சு சுத்தணும். அவனுடைய விலை பொருள்களுக்கு அவனுக்கு விற்கிற உரிமை நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்குது. அப்படித்தானே? நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம், விவசாயிகள் தங்கள் விலை பொருள்களுக்கு ஏற்ற விலையை எங்கு வேணாலும் விற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அவர்கள் வாழ்வில் ஒரு உயரம் பெறுவதற்கு ஏற்றம் செய்யக்கூடிய ஒரு திட்டம். இதை கூட செய்ய விடாமல் தடுத்தார்களே என்றால் விவசாயிகளின் எதிரிகள் திமுக என்பது இன்று பச்சை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிகிறது.